மேலும் கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பாலமுத்துமணி. பாலமுத்துமணி, தற்போது தாவேக தலைவர் விஜய் அவ்விடத்திற்கு வரவில்லை என்ற தகவல் வெளியாகியுள்ளது. இதையடுத்து அங்கு சூழல் எப்படி உள்ளது? மோனிஷா, நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள உலக புகழ்பெற்ற வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னை பேராலயத்தில் சிறப்பு பிரார்த்தனை செய்வதற்காக தாவேக தலைவர் விஜய் வருகை தருவதற்காக தகவல் வெளியானது. இதனை ஒட்டி நள்ளிரவிலிருந்தே தொண்டர்கள் குவிய தொடங்கிறார்கள். குறிப்பாக வேளாங்கண்ணி ஆர்ச் முதல் வேளாங்கண்ணி பேராலயம், நடுத்திட்டு, கடற்கரை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தொண்டர்கள் ஆங்காங்கே இங்கேயே இரவு முழுவதும் உறங்கி விஜயை பார்க்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தோடு காத்திருந்தார்கள். அது மட்டும் இல்லாமல் அதிகாலை ஒரு 4 மணி முதலே அந்த தொண்டர்கள் வருகை என்பது அதிகரித்து பேராலயம் முழுவதும், அதாவது பேராலய கதவை கூட துறக்க முடியாத அளவிற்கு தொண்டர்கள் கூட்டம் என்பது அதிகரித்து காணப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் ஆபத்தை உணராமல் அங்கு சாரம் கட்டப்பட்டுள்ளது. அதாவது பேராலய முகப்பு பகுதியில் சாரம் இருக்கு. அந்த சாரத்திலையும் கிட்டத்தட்ட ஒரு 10க்கும் மேற்பட்ட இளைஞர்கள், அதே போல சிறுவர்கள் உள்ளிட்டோர் கூடி இந்த தாவேக தலைவர் விஜயை காண்பதற்காக காத்திருந்தார்கள். எந்த போதிலும் அவர் வருகை ரத்து செய்வதாக அறிவிக்கப்பட்ட நிலையிலும் தொடர்ச்சியாக டிவிகே என பேராலய முகப்பு பகுதி மட்டுமின்றி உள்ளேயும் கோஷமிட்டதால் இங்கு பக்தர்களும் வருகை தருவார்கள். ஆகவே இந்த கோஷத்தை தவிர்க்க வேண்டும் என்ற ஒரு அறிவிப்பும் வெளியிடப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் வழக்கமாக 5 மணிக்கு கோவில் நடை திறக்கப்படும். அதன்படி கோவில் நடை திறந்தாலும் தொடர்ச்சியாக 5:30 வரைக்கும் இந்த தாவேக தொண்டர்கள் என்பதை வெளியேற்ற முடியாமல் கோவில் நிர்வாகம் சார்பில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு, அதாவது இங்குள்ள காவலர்கள் மட்டுமே பணியில் இருந்தார்கள். அதாவது மாவட்ட காவல்துறை சார்பில் போலீசார்கள் இங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்படவில்லை. அது மட்டும் இல்லாமல் பேராலயம் முழுவதும் அந்த தாவேக தொண்டர்களின் கூட்டம் என்பது கட்டுக்கடங்காமல் இருந்தது. கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட தொண்டர்கள் இங்கு ஒரே நேரத்தில் கூடியதால் அந்த வழக்கமாக இங்கு வரக்கூடிய அந்த சுற்றுலா பயணிகளுக்கும் சற்று இடையூறு அளித்ததாக தான் பார்க்கப்படுகிறது. மேற்கொண்டு அவர் வரவில்லை என்ற ஒரு அறிவிப்பு வெளியான போதிலும் தொடர்ச்சியாக இங்கு கூட்டம் என்பது குறையாமல் இருந்து வருகிறது. தற்பொழுது கிட்டத்தட்ட ஒரு 500க்கும் மேற்பட்ட மற்றும் வெளியான நிலையில மீண்டும் 500க்கும் மேற்பட்ட தொண்டர்கள் இங்கேயே காத்திருக்கிறார்கள். மோனிஷா, பாலமுத்துமணி, இணைப்பில் காத்திருங்க, நாம தொடர்ந்து பேசலாம். பாலமுத்துமணி, இருந்தும் அங்கு வரக்கூடிய பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் பேராலயத்திற்கு வருகை தந்து கொண்டே இருக்கிறார்கள் என்ற தகவலை பதிவு பண்ணீங்க. இதையடுத்து போலீசாருடைய பாதுகாப்பானது அங்கு எப்படி இருக்கு? மோனிஷா, குறிப்பாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, போலீசாரோட பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டா கண்டிப்பா அவர் விஜய் வருவாரோ அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அப்படிங்கிறதுக்காக அதை காவல்துறையினர் கண்காணிப்புல ஈடுபட்டு இருக்காங்க என்றுதான் கூற வேண்டும். காவல்துறையோட கண்காணிப்பு என்பது வேளாங்கண்ணி பகுதியில் குறைவா இருக்கு. வழக்கமாக வேளாங்கண்ணி பேராலயத்தில் உள்ள அந்த குறைந்த அளவிலான போலீசார் மட்டுமே தற்பொழுது பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளார்கள். விஜய் வருகையை ஒட்டி சிறப்பு போலீசாரோ அல்லது அந்த ஒய்பிரிவு பாதுகாப்பிற்காக முன்கட்ட பணிகள் என்று சொல்லக்கூடிய அந்த பாதையை சரி செய்யக்கூடிய இடம், அதே போல விஜய் எந்த வழியாக உள்ள வருவார், அதே போல அந்த பலிபீடத்தில் பிரார்த்தனை செய்வாரா, மெழுகுவர்த்தி ஏற்றுவாரா உள்ளிட்ட பகுதிகளிலும் பாதுகாப்பு பணி என்பது குறைவாக காணப்பட்டது. இது தொடர்பாக மாவட்ட காவல்துறையிடம் கேட்டபோதும் காவல்துறை தரப்புல எங்களிடம் எந்த ஒரு அனுமதியும் கோரவில்லை என்ற ஒரு கருத்து முன்வைக்கப்படுகிறது. இருந்த போதிலும் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள போலீசார் வழக்கமான பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதாவது வேளாங்கண்ணி பேராலயத்துக்கு வரும் பக்தர்களுக்கு அளிக்கக்கூடிய பாதுகாப்பு மட்டுமே இங்கு தொடர்ச்சியாக அளிக்கப்பட்டு வருகிறது என்றேதான் கூற வேண்டும். வேளாங்கண்ணி பேராலயத்தில் அந்த பாதுகாவலர் என்று சொல்லக்கூடிய அந்த செக்யூரிட்டி கார்டு இருக்கும், அவங்க மட்டுமே தொடர்ச்சியாக அந்த பணியில் ஈடுபட்டு அந்த சாரத்திலையும் அதே போல ஜன்னல்லையும் ஆபத்தான நிலையில தொங்கிக் கொண்டு இந்த விஜயை பார்க்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தில் இருந்த தொண்டர்களை அப்புறப்படுத்தி தற்பொழுது பேராலயம் இயல்பு நிலைக்கு பழையபடி திரும்பி வருகிறது. மோனிஷா, கள தகவல்களை பதிவு செய்தமைக்கு நன்றி பாலமுத்துமணி. நன்றி ராஜசேகர்.